ஏ பொம்மி, இன்னைக்கு நீ அழிய போறது உறுதி. உன்னை அடக்கி ஒடுக்கி மரத்துல மந்திர ஆணியால அரைஞ்சிட்டேன். இனிமே உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படியே ஒவ்வொரு ஆணியா உன் உடம்போட சேர்த்து இந்த மரத்துல அடிப்பேன். இப்படி 8வது ஆணிய உன் நெத்தி பொட்டுல வச்சு அடிச்சனா நீ நிர்மூலம் ஆயிடுவ. இருந்த இடம் தெரியாம நீ அழிஞ்சிருவ. இதுதான் கடைசி ஆணி. உன்னை நிர்மூலமாக்க போற ஆணி. உன் கண்ணு முன்னாடியே உன் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அழிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதான் உன்னை முதல்ல அழிச்சிட்டு அப்புறம் ஆசை தீர அவங்கள அழிப்பேன். என்ன தமன்னா இப்படி ஆயிடுச்சு? நடந்ததெல்லாம் பார்த்தப்போ நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன். பொம்மி அழிஞ்சிருவா, இனி நம்ம உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, நாம நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன் தமன்னா. நாம அவ்வளவு பாதுகாப்பா இருந்தும் கூட அந்த ராணி கைக்கு எப்படி உங்க அம்மாவோட அஸ்தி கிடைச்சது? ஐயோ, நம்ம எல்லாருக்கும் பொம்மி கையால தான் சாவு போல இருக்கு. வர பௌர்ணமி அன்னைக்கு பொம்மியோட லிஸ்ட்ல யாரு முதல்ல இருக்காங்களோ தெரியல. என்ன முறைச்சு என்ன பண்றது? இருக்கிறத சொன்னேன். அந்த லிஸ்ட்ல நானும் இருக்கேங்கிற பயத்துல தான் சொன்னேன். அதுக்கு போய் இப்படி முறைக்கிறா? ஐயோ பொம்மி, என்ன மன்னிச்சிரு பொம்மி. எதுவுமே கேட்கலையேம்மா. பெரியம்மா, போன்ல லைன் கட் ஆயிடுச்சு. இருங்க, நான் மறுபடியும் லைன் போட்டு தரேன். அக்கா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. மல்லிகா வேண்டாம், அப்புறமா பேசிக்கலாம். பெரியம்மா, மாமா ராணி அக்காக்கு என்னென்னலாம் வாங்கி கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? மாமா ராணி அக்காவை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்கல்ல. சித்தார்த் தம்பி இதெல்லாம் அவளுக்கு வாங்கி கொடுத்திருக்காருன்னு அவ சொன்னதை என்ன நம்ப சொல்றியா? சித்தார்த் தம்பியை விட்டு கொடுக்காம இருக்கிறதுல பொம்மிக்கு ராணி தான் சலிச்சு வையில்லன்னு காட்டிக்கிறா. என்ன பெரியம்மா சொல்றீங்க? ஆமா மல்லிகா, அவ சொல்றது எல்லாம் போய் நாம எதுவும் நினைச்சுக்க கூடாதுன்னு இப்படி எல்லாம் சொல்றா. என்ன பொறுத்த வரைக்கும் ராணி என் வயித்துல பொறக்கலனாலும் அவளும் என் பொண்ணுதான். அவளுக்குன்னு நாம செய்ய வேண்டிய கடமை இருக்கு, அதை நாம செஞ்சுதான் ஆகணும். கண்டிப்பா செய்வேன். சரி பெரியம்மா. அது மட்டும் இல்லப்பா, லட்சத்துல ஆர்டர் கொடுக்கிற பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் 1 கிராம் கோல்டு காயின் இலவசம்னு சொல்லிருவோம். ஆமா தாத்தா, நம்ம ஆளுங்களுக்கு வெள்ளி தங்கம் ஃப்ரீயா தராங்கன்னு காதுல விழுந்தாலே போதும், அது என்ன ஏதுன்னு தெரியாம கூட வந்து வாங்கிப்பாங்க. ஆமா தாத்தா, ஏற்கனவே வர கஸ்டமர்ஸ்னா நம்ம கடை ஸ்வீட்ஸோட டேஸ்ட் தெரியும். இப்படி நம்ம அனௌன்ஸ் பண்ணோம்னா நிறைய புது கஸ்டமர்ஸ் வருவாங்க.
அவங்களுக்கும் நம்ம டேஸ்ட் பிடிச்சு போயிடுச்சுன்னா திரும்ப திரும்ப வருவாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். என்னப்பா யோசிக்கிறீங்க? இல்லப்பா, இந்த மாதிரி விளம்பரங்கள்லாம் பொதுவா நகை கடையில தான் கொடுப்பாங்க. நம்ம ஸ்வீட் கடையில தங்கம் வெள்ளின்னு தரதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, எனக்கே தெரியும், நமக்கு ஒவ்வொரு ஸ்வீட்லயும் 200-300 தான் லாபம் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு 70-80 ரூபாய் அடிபடுமே, அதான் யோசிக்கிறேன். தாத்தா, அதுக்குதான் நாம இந்த துணி கடையில வியாபாரம் பண்ற மாதிரி ஆடி தள்ளுபடின்னு விலையை ஏத்திட்டு குறைப்பாங்கல்ல, அதே மாதிரி எல்லா ஸ்வீட்ஸோட விலையையும் ஏத்திட்டு இந்த சில்வர் காயின் கோல்டு காயின் எல்லாம் கொடுக்கலாம். அப்புறம் நமக்கு லாபமும் ரெட்டிப்பா தானே தாத்தா ஆகும். தமன்னா, பாத்தே அந்த கிழவன என்ன மாதிரி ஐடியா கொடுத்திருக்கோம், அதுக்கு எவ்வளவு யோசிக்கிறார் பாரு. ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா நம்மள நம்புற கஸ்டமரை ஏமாத்துற மாதிரி இருக்கே. என்னம்மா இது? புதுசா மார்க்கெட்ல வந்துகிற பட்டாசு தாத்தா. ஓ, ஏய், நாங்க இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? இங்க வந்து பட்டாசுக்கு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு வெளிய போ. பதோ, ஏன்டா ராணி, இப்ப இங்க நம்ம கடையோட தீபாவளி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக பேசிட்டு இருக்கோமா? அப்படியா தாத்தா? என்னப்பா இவகிட்ட போய் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், இதெல்லாம் எடுத்துட்டு போக போறியா இல்லையா? அம்மா ராணி, இருங்க தாத்தா. ஓ, ஐயோ, என்னம்மா? ஏய், ஏய் ராணி, அண்ணி, தல தீபாவளி கொண்டாடுறாளாம். தல தீபாவளி இவ பண்ண வேலைக்கு அந்த பட்டாசோட சேர்த்து வச்சு இவளையும் கொளுத்தணும்னு தோணுது. அவ்வளவு கோவமா வருது. மா, இப்ப என்னம்மா பண்ண போறோம்? அத்தை, இப்போதைக்கு நாம அவளை எதுவுமே பண்ண முடியாது. வேஸ்டா சும்மா ட்ரை பண்ணாதீங்க. என்ன தமன்னா, நீ வர வர ரகுவரன் தம்பி மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட. அவ அவங்க அம்மா இறந்ததுல இருந்து அப்படிதான் இருக்கா. ஏன்னா இவளுக்கும் பொம்மி இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. அதான் இவ இப்படி அடக்கி வாசிக்கிறா. அவ இருக்கிறது தெரியாம நீங்க எல்லாம் இந்த ஆட்டம் போடுறீங்க. உங்க ஆட்டம் எப்போ முடிவுக்கு வருமோ? இது வரைக்கும் எப்படி பிளான் பண்ணாலும் எப்படியாவது அவ தப்பிச்சிட்டு இருந்தா. ஆனா இந்த தடவை விட மாட்டேன். பக்காவா ஸ்கெட்ச் போட்டு அந்த ராணியை நான் தூக்குறேன். எவன் வந்து தடுக்கிறான்னு நானும் பாக்குறேன். நடக்க போறத மட்டும் வேடிக்கை பாருங்க. ஓகேமா? இருத்தமண்ணா, இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பேசாம பொம்மி பேயை பத்தி சொல்லிடுவோமா? ஐயோ சித்தப்பா, இப்போதைக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம். ஓகே தமனா, கிஃப்ட் வாங்கிட்டு வரலாம். கிஃப்ட் ஏன் காஸ்ட்லியே? யோ, சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதயா தாத்தா. நான் இவனுக்காக வாங்கின கிஃப்ட் இந்த வீட்டோட காசுல வாங்கல, நான் சேர்த்து வச்ச காசுல தான் வாங்கினேன். எவ்வளவு ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்து குத்தன் தெரியுமா? அத வாங்கி வெளியே தூக்கி வீசிட்டான் தாத்தா. ஏன்பா சித்தார்த், அவ பாவம்பா. அவளை புரிஞ்சு நடந்துக்கணும்னாலும் பரவாயில்ல, அவ மனச கஷ்டப்படுத்தாதடா. வீட்டு பொம்பளைங்க கண் கலங்கினா அது குடும்பத்துக்கு நல்லது இல்லப்பா. அம்மா ராணி, நீ எதுக்கும் கவலைப்படாம இருமா. எல்லாமே ஒரு நாள் மாறும். உங்களுக்கு இந்த வருஷம் தல தீபாவளி நல்ல சந்தோஷமா கொண்டாடுங்க. மனசுல எதையும் வச்சுக்காம போய் படுமா. சரி வாங்க. சரி, அழாதீங்க அண்ணி. இங்கிருந்து கோவத்துல வந்து இப்படிதான் விசிறணும். இத போட்டு பார்ப்போம். இந்த கல்லு எங்க விழுந்திருக்குன்னு பார்த்தா தெரிஞ்சிடும்.
உன் தாடிகார இன்னாடி போயின்னுக்குறான். தலையில ஏதாவது பிரச்சனையா? எக்கா இன்னுமா புரியல? கோவத்துல கிஃப்ட அப்படியே தூக்கி போட்டான்ல, அதான் தேடி நிறுகிறான். ஓ, அங்க பார்த்தல, நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. இந்த தாடிகாரனுக்கு ஒரு ஆட்டம் காட்டலாமா? என்ன பண்ண போற? நான் சொல்ற மாதிரியே செய்க்கா. அப்படி என்னங்க உங்களுக்கு அவ்வளவு டென்ஷனு? தலை இவ்வளவு சூடா இருக்கு? என்ன அஞ்சல, எனக்கு என்ன டென்ஷன் உனக்கு தெரியாதா? வீட்டுலதான் ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்க. அப்பா ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறாருன்னு கேட்டீங்கல்ல, இத வரான் பாருங்க. இவனுக்கு ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் அவருக்கு இந்த சூடு இருந்துகிட்டே தான் இருக்கும். வாப்பா சித்தார்த், நீ ராணி கையால எண்ணெய் வச்சுக்க. ராணி, ராணி. தாத்தா இருங்க, இப்ப எதுக்கு நீங்க அவளை கூப்பிடுறீங்க? அவதான்பா எண்ணெய் வச்சு விடணும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். தர்ஷினி, ஏய் தர்ஷினி, நீ வா, வந்து நீ எனக்கு எண்ணெய் வச்சு விடு. நீ வா. தர்ஷினி, ரொம்ப சூப்பரா மசாஜ் பண்ற. பொம்மி கூட இப்படிதான் பண்ணிவிடுவா. ஏப்பா சித்தார்த், நான் இவ்வளவு சொல்லியும் ராணி கையால என்ன வச்சுக்காம இருக்கியப்பா? தாத்தா, எனக்கு இருக்கிற டென்ஷன்லாம் விட்டுட்டு நான் ரிலாக்ஸா இருக்கேன். தேவையில்லாம அந்த ஃப்ராட ஞாபகப்படுத்தி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. தர்ஷினி கொஞ்சம் மெதுவா. பாவம் பாவ தாத்தா, அவளா பாவம்? அவ நம்ம எல்லாரையும் பாவமாகிருவா. அவளை பத்தி உங்களுக்கு இன்னும் சரியா தெரியல. அவ இருக்கால மிகப்பெரிய ஃப்ராடு தாத்தா. அவ 1 நம்பர் 420 சொல்லுவாங்கல்ல, அவதான் அது. யோ, இதுக்கு முன்னால நீ என் மேல வந்து விழுந்த, நீ வேணும்னு விழுந்தியா? நான் என்ன வலிக்கு விட்டு விழுந்தேன்? நானும் என்ன வழிக்குதாயா விழுந்தேன். இருடி, குளிச்சுட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன். என்ன விடுன்னு சொல்றல, விடு. விட மாட்டேன். என்னயா பண்ணுவ? மரியாதையை விட்டுரு. விடுன்னு சொல்றல, வேட்டி விடுறீ. நான் வேட்டி உண்ணுன்னா நீ ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்? என்ன எத்தனை தபா திட்டிக்கிற? ஒரு தபாவது சாரி கேட்டுக்கிறியா? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நீ இப்ப என்னாண்ட சாரி கேட்டா நான் வேட்டி விடுறேன். என்ன, ஓகேவா? இங்க பாரு, நீ வர வர ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. யோ, மெய்யாலுமே இன்னும் போகல. இப்ப போட்டா போட்டா வேட்டி விடுன்னு சொல்றல. நான் வேட்டி விடணும்னா என்னாண்ட நீ சாரி கேட்கணும்.
சாரி. தாடிகாரா போயா போ. இன்னைக்கு பூராவும் உன்னை நான் வச்சு செய்யலான்னு முடிவு பண்ணிக்கிறேன். குடுத்த கிஃப்ட தூக்கியா வீசுற. இன்னைக்கு ராணியோட உண்மையான ஆட்டத்தை பார்க்க போறப்பா. அண்ணி சூப்பரா இருக்குதே. இதுதான் முத தபா இம்மா பெரிய குடும்பத்துல இத்தனை சொந்தங்களோட நான் தீபாவளிய கொண்டாடுறேன். அப்படின்னா நான் எம்மா பெரிய அதிர்ஷ்டசாலில தாத்தா. அம்மா ராணி, நீ எங்களுக்கு பேத்தியா கிடைச்சதுக்கு நாங்க தான் அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். வர வர இந்த வீட்டுல சென்டிமெண்ட் சீனுக்கு அளவே இல்லாம போச்சு. தாத்தா, இருந்தாலும் இவளுக்கு நீங்க ரொம்ப இடம் கொடுக்குறீங்க. இந்த கொடுமையெல்லாம் பாக்குறதுக்கு பேசாம கடைக்கு போய் வியாபாரத்தை பார்க்கலாம். டேய் பது, என்னடா பது நீ? தாத்தா, நீங்க வேற சும்மா இருக்கு தாத்தா. இவ கூட எல்லாம் சேர்ந்து நிக்க முடியாது. சித்தார்த், தாத்தா சொன்னா கேப்பியா மாட்டியா? நல்ல நாள் அதுவுமே எதுக்குப்பா இப்படி பண்ற? வா, வந்து ட்ரெஸ்ஸ வாங்கிக்கோ. இன்னும் கோவம் இருந்தாலும் அது நேர்ல காட்டிப்பெல்லாம் பண்ணாத சொல்லிட்டேன். தாத்தா வேணும்னே காலை மெரிகிறாரு. அதுக்குதான் உன்னை என் பக்கத்துல நிக்காதன்னு சொன்னேன். நானா நிக்க சொன்னேன்? சரி சரி போதும். உங்க சண்டைய விலக்கி வைக்கிறதுக்குன்னே நான் தனியா சாப்பிடணும் போல இருக்க. முதல்ல புது துணியை வாங்கிக்கங்க. ராணி, என்னமோ பண்ணி அன்னைக்கு எங்க கண்ணு முன்னாடி பொம்மைய கொண்டு வந்து நிப்பாட்டின. பொய்யா கொண்டு வந்த பொம்மைய நீ நிஜத்துல கொண்டு வரணும். ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி நம்ம வீட்டுல குட்டி பொம்மி வரணும். நீங்க கொள்ளு தாத்தாவும் கொள்ளு பாட்டியும் ஆக போறீங்க. சரி சரி, போய் புது ட்ரெஸ் போட்டு வாங்க எல்லாரும். மணி என்ன? அந்த ஆசிரமத்துக்கு ரெடி பண்ண ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கா? ரெடி பண்ணி அந்த ரூம்ல வச்சிருக்கேன் சார். சரிண்ணா, நீங்க போய் வேலையை பாருங்க. சரிங்க சார். வாங்க வாங்க வாங்க, இங்க வைங்க.
கரெக்டா வச்சுட்டு வந்துட்டல்ல? மா, தமன்னா சொன்ன மாதிரியே பட்டாசோட பட்டாசா அந்த பாம்பை சேர்த்து வச்சிட்டேன். தமன்னா, என்னாச்சு? கடைக்கு நம்ம ஆளுங்க போனாங்களே, எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்களா? போன் ஏதாவது பண்ணாங்களா? முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அத்தை. அவங்க போனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா, அம்மா கோயிலுக்கு போனாங்க, இன்னும் வரலையேப்பா. சாதாரண நாள்லயே ரொம்ப நேரம் சாமி கும்பிடுவா, இன்னைக்கு தீபாவளி வேற, பொறுமையா தாமா வருவா. அப்படியே அந்த தேவதை வானத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி இருக்க. ஆமா நீ, எனக்கு அப்படியே பொம்மையா நீ இறங்கி வர மாதிரி இருந்துச்சு. ஏமா ராணி, சீக்கிரமா வந்து வெடி வெடிக்க ஆரம்பி. என்ன தாத்தா சாதாரணமா வெடிக்க சொல்றீங்க? அதான் தாடிகாரன் சவால் விட்டுக்கிறாருல, அவர் ரெடியா? வா வா, யாரு அதிகமா வெடிக்கிறாங்கன்னு பாக்கலாம். யோ, இந்த பாரியா, என் ஆண்ட நீ தோத்துட்டனா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். அதுக்கு நீ ஜெயிச்சாதானே? பாக்கலாம் பாக்கலாம். முதல்ல நீ என்ன ஜெயிச்சிரு, அப்புறமா நீ சொல்றத கேட்கலாமா வேண்டாமான்னு நான் யோசிக்கிறேன். சரி, இப்படியே பேசிக்கிட்டு இப்படி வாங்க ஆரம்பிக்கலாம். வாங்க வாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. பெரியம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, எந்திரி. பெரியம்மா, உங்களுக்கு இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு. நீ தானே இந்த புடவைய எனக்கு எடுத்து கொடுத்தது, அப்ப அழகா இல்லாம இருக்குமா? இரு வரேன். மல்லிகா, எனக்கு டவுன் வரைக்கும் கொஞ்சம் போக வேண்டிய வேலை இருக்கு. நாம கொடுத்த கடைகள்ல இருந்து அதிர்ஷ்டத்துக்கான காசெல்லாம் வாங்கணும். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க பெரியம்மா. பெரியம்மா, பலகாரம் எல்லாம் எடுத்துட்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே அவங்க கூட சேர்ந்து பட்டாசு வெடிச்சிட்டு வரேன் பெரியம்மா. சரி மல்லிகா, ஆனா ஜாக்கிரதையா இருக்கணும். பட்டாசெல்லாம் பார்த்து பத்திரமா வெடி. என்ன, நான் கிளம்பின உடனே கதவை பூட்டிக்கோ. நான் வந்த பிறகு நம்ம வீட்டுல இருக்கிற பட்டாசை நம்ம 2 பேரும் சேர்ந்தே வெடிப்போம். சரிங்க பெரியம்மா. பெரியம்மா, நீங்களும் பத்திரமா போயிட்டு வாங்க. டவுன்ல எல்லாம் ரோட்லயே பட்டாசு வச்சிருப்பாங்க, பார்த்து போயிட்டு வாங்க பெரியம்மா. சரிடி பெரிய மனுஷி. ஆமா, என் போனை காணுமே, எங்க இருக்கு? அதோ அங்கதான் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். பத்திரமா இரு. சரிங்க பெரியம்மா. யார் நீங்களா? ஓ பெரியம்மா எங்க? பெரியம்மா டவுனுக்கு போயிருக்காங்க. வாங்கின கடனை கேட்டா இப்ப தரேன் அப்ப தரேன்னு தட்டி கழிப்பாங்களா? சென்னையில இருக்கிற பிறக்காத பொண்ணுக்கு சீரு சனத்தெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க. ஆனா எனக்கு வட்டி கட்டுறதுக்கு நான் மட்டும் அவங்க கிட்ட காசு இருக்காது.
டேய் இவளை தூக்கிட்டு வாங்கடா. எப்படி தானா வட்டி அசலும் வருதுன்னு பாக்குறேன். டேய் தூக்குறா அவளை. ஏய் ஏய் இல்லங்கறல. ஏய் எங்க ஓடுற? போங்க. இல்லங்கறல. வேண்டாம் விட்டுருங்க. ஏய் ஏய் கனவுங்கறல. கனவுங்கறல. ஏய் கனவுங்கறல. என்ன மல்லிகா போன் பண்றா? இப்பதானே வீட்ல இருந்து கிளம்பணும். மல்லிகா என்னமா? எங்க? ஏய் ஏய் தூக்குடா. பெரியம்மா வாங்கடா வாங்கறல. ஏ மல்லிகா என்னடி போனை பண்ணிட்டு பேசாம இருக்க? ஏய் பெரியம்மா மல்லிகா என்னடி ஏதோ சத்தம் எல்லாம் கேக்குது. என்னாச்சு மல்லிகா? எங்க இருக்க நீ? என்ன வேணியம்மா? என்ன யாருன்னு தெரியுதா? பெரியம்மா பெரியம்மா பூபதி பாண்டியன். உனக்கு கடன் கொடுத்தவன். ஐயோ இவனா? கடனை கேட்டா இப்ப தர அப்ப தரன்னு கதை விடுற. நீங்க அங்க? ஆமா நானே தான். வட்டி அசலையும் சேர்த்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். உன் பொண்ணு நீ எங்கேயோ பணம் வாங்க போயிருக்கிறதா சொன்னா. நீ என்ன பண்ற? நேரா என்னோட இடத்துக்கு வந்து வட்டியையும் அசலையும் செட்டில் பண்ணிட்டு உன் பொண்ணு கூட்டிட்டு போ. ஐயோ வேணாங்க, நான் சொல்றத கேளுப்பா. அவ சின்ன பொண்ணு, அவளை எதுவும் பண்ணாம விட்டுருங்கப்பா. நான் வாங்கின பணத்தை நான் கண்டிப்பா கொண்டு வந்து கொடுத்துடுறேன். இங்க பாரு, இந்த டயலாக கேட்டு கேட்டு என் காதே புளிச்சு போச்சு. சீக்கிரம் கொண்டு வந்து கொடுத்தா நல்லது. இல்லனா ஓ பொண்ண வச்சுதான் நாங்க தீபாவளியை கொண்டாடுவோம். என்ன சரியா? சீக்கிரம் பணத்தோட வந்து சரி. ஐயோ வேண்டாப்பா, நான் சொல்றத கேளு. டேய் என்னடா பாக்குறீங்க? இழுத்துட்டு வாங்கடா. ஐயோ நான் என்ன செய்வேன் மல்லிகா? இங்க மட்டும் இல்ல, மொத்தம் 3 இடத்துல இது நடக்க போகுது. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த ராணி இன்னையோட காலி. என் அம்மாவோட அஸ்தியை எடுத்துட்டு போய் கரைச்சு அந்த பொம்மைய காப்பாத்தி என் அம்மாவை அழிச்சல்ல, இன்னியோட நீ காலிடி. ஐயோ, பொம்மையே எங்களை கொல்ல பௌர்ணமி வரைக்கும் டைம் கொடுத்திருந்தாலும் இவங்களே ஏதோ ஒண்ணு பண்ணி இப்பவே போட்டு தள்ளிட வச்சிருவாங்க போல இருக்கே. இவ்ளோ சத்தம் வருது. நாம போவாங்காட்டியும் தாடிகார வெடிகுண்டு வச்சிட்டானா என்ன? ஐயோ, அங்க ராணி காலியா? பொம்மி வேற வெளியே போறா. என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. சரி போய் பாப்போம். தமனா, தமனா என்னமாச்சு? என்னமாச்சு? என்னாச்சுன்னு பாருடா. டேய் தங்கமணி, பட்டாசெல்லாம் உள்ள கொண்டு போய் வை. வெளியே இறக்கி வச்சிடாதீங்கடா, உள்ள கொண்டு போய் அடிக்க வைங்க. ஓகேண்ணா. டேய், அந்த வேணியோட பொண்ணு உள்ளதான கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? ஆமாண்ணா.
இங்க பூபதி யாரு? நான் தான். நீங்க? நான் தவமணியோட ஃப்ரெண்டு. தவமணி சொன்னா மேடம். அந்த பொம்மையோட தங்கச்சி குடோன்ல தானே இருக்கா? ஆமா மேடம், உள்ளதான் கட்டி போட்டு வச்சிருக்கோம். இறைய போட்டாதானே கழுகு வரும். இவ இங்க இருந்தா பொம்மையோட ஆவி இங்க வரும். அது வந்தாலும் அதால எதுவும் செய்ய முடியாத மாதிரி ஒரு காரியத்தை நம்ம பண்ணணும். ராணி, நளினி மேடத்தோட ஆவிய வச்சு பொம்மையோட ஆவிய காலி பண்ணலான்னு பார்த்தா அத நீ தடுத்துட்ட. இதுல நீ தலை தீபாவளி வேற கொண்டாடுறியா? நீ எப்படி கொண்டாடுறேன்னு நானும் பாக்குறேன். பூபதி, சொல்லுங்க மேடம். நான் சொல்ற மாதிரி செய்றீங்களா? இங்க ஒருத்தி வருவா. அவ உங்களை எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அந்த மல்லிகாவை கூட்டிட்டு போயிடுவா. மேடம், என் பசங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவ வந்தா இவங்க அந்த மல்லிகாவோட சேர்த்து அவளையும் காலி பண்ணிடுவாங்க. குடோன்ல இருக்கிற பட்டாசெல்லாம் கொளுத்தி போட்டு தீபாவளியை சிறப்பா வச்சு செஞ்சிருவாங்க மேடம். பூபதி, வர்றது பொம்பளையா இருந்தா பரவாயில்ல, இது வேற. என்ன மேடம் குழப்பறீங்க? வரப்போறது பொம்மி. பொம்மி செத்து ரொம்ப நாள் ஆச்சு. அவதான் செத்து போயிட்டாளே, அப்புறம் எப்படி வருவா? உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது. நான் சொல்றத மட்டும் செய்றீங்களா? பார்த்து மெதுவா கட்டு மனு. ஒரு நிமிஷம். கட்டியாச்சு தமனா, எடுத்துரு. ராணி, சுவிட்ச போடு, போடு, ஆன் பண்ணு. இன்னைக்கு நீ செத்த. அவ நேரம் சுவிட்சில கைய வச்சு கரண்ட் ஷாக் அடிச்சு செத்துருப்பான். சரி, எதுக்கும் ஓபன் பண்ணி பாப்போம். அங்க மட்டும் கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி கொடுக்க சொன்னா லாக்லயும் கரண்ட் பாஸ் ஆக வச்சிருக்கானே. நமக்கே இந்த ஷாக்குன்னா பாவம் ராணி இன்னும் கண்டிப்பா செத்துருப்பா. இனிமே இங்க யாரும் வரப்போறதும் இல்ல, இவளை காப்பாத்த போறதும் இல்ல. சரி, இது போய் சொல்லுவோம். என்னப்பா சித்தா, என்ன இன்னும் ராணியா காணோம்? வருவா தாத்தா. எங்க தாத்தா போயிட போறா? அந்த ராணி இன்னைக்கு காலிக்கா. அப்படியா? சூப்பர். மனு, எதுக்கு லாக்ல கூட ஷாக் வரா மாதிரி செஞ்ச? அவளை உள்ள வச்சு லாக் பண்ணும்போது எனக்கும் ஷாக் அடிச்சிடுச்சு. என்ன மாமா உளறீங்க? அங்க நான் எதுவும் ஷாக் வைக்கலையே. நீங்க பயத்துல எங்க போய் தொட்டீங்களோ? சரி சரி, எது எப்படியோ அவ தலை தீபாவளி அவளோட சாவுல முடிஞ்சிருச்சுல்ல, அதுவே எனக்கு போதும். பின்னாடியே தான் வந்தா, இப்ப எங்க போனானே தெரியல. ராணி, எங்கம்மா போன? சித்தார்த் என்னமோ நீ அவன் பின்னாடியே வந்தேன்னு சொன்னா? மொட்டை மாடியில துணி காய வச்சிருந்தேன் தாத்தா. மழை வர மாதிரி இருந்துச்சு, அதான் போய் எடுத்து வச்சுட்டு வந்தேன். சின்ன தம்பி, விளையாடுறீங்களா? அவளுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு. நான் கதவை லாக் பண்ணிட்டு வந்துட்டேன்ல சொன்னீங்க. ஆமாக்கா, நான் தான் அவளை லாக் பண்ணிட்டு வந்தேன். வேணாம், அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட போறேன். இல்லக்கா, இதுல ஏதோ நடந்திருக்கு. வேண்டாம், பேசாம இருங்க.
அப்புறம் கோவத்துல என்ன திட்டுவேன்னு எனக்கே தெரியாது. சொன்ன வேலையை ஒழுங்கா செய்ய துப்பில்ல. இல்லையே, நான் அவளை லாக் பண்ணிட்டு தானே வந்தேன். நேராகுமா பூஜை ஆரம்பி.